இல்ல பீகார்ல நடக்கிற இந்த பாஜக நிதிஷ் அவட அந்த கூட்டணி அரசினுடைய ஆபத்து தமிழ்நாட்டிற்குள்ளும் நுழைந்து விடக்கூடும் அப்படிங்கிற அச்சம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது உண்மைதான். அதுல இங்க ஆதித்யா ரொம்ப ரொம்ப பொறுப்பா சொன்னாரு, பிராந்திய உணர்வுகளுக்கு மாற்றா தேசிய உணர்வுகளை தாங்கி இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அது அந்த தாக்கம் வலிமை பெற்று வருகிறது அப்படின்னு பெருமைப்பட சொன்னார். இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்குகிற தமிழ்நாடு தான் முதலில் தேசிய கட்சி அல்லாத ஒரு பிராந்திய கட்சி தேசிய கட்சியை தோற்கடித்து 1967 ஆட்சிக்கு வந்தது நம்முடைய தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டினுடைய இந்த அரசு நலத்திட்டங்களும் சமூக சீர்திருத்தங்களும் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியதாகவும் மத்திய அரசை ஆளுகிறது காங்கிரஸோ பாஜகவோ ஆளுகிற அரசினுடைய சமூக நீதி அரசியல் சாசன பாதுகாப்பு என்கின்ற தளத்துல இந்தியாவை இயக்குகிற மூல விசையாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் தத்துவம் தான் வலிமை பெற்றிருக்கிறது என்பதை நாம பெருமையோடு இங்க அதை பாதுகாப்பா சொல்லி வர்ற நேரத்துல பாஜக இன்று நம்ம கோவையில பிரதமர் ஐயா மோடி இயற்கை வேளாண் விவசாயிகளுடைய அந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்காரு. அதுல சூசகமா நீங்க சொன்ன மாதிரி மறைமுகமா சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் பாஜக நிதிஷுடைய அந்த வெற்றி தமிழ்நாட்டிலும் வருகிற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், அதற்கான சமிக்கை அல்லது அதற்கான ஒரு ஆதரவு அப்படி ஒரு பெரும் மகிழ்ச்சியில கூட அந்த அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்காரு. அதுல பல உரையாடல்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதம அமைச்சர் வருவது, ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுப்பது, அரசியல் கருத்துக்களை பயன்படுத்துறதுல ஒன்றும் பிழை. ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வலிமையாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலேயே அது வலிமை பெற்று விடுமா அப்படின்னா இல்லை. அதுக்கிறத நம்ம தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி இந்தியா கூட்டணி தளபதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசு அதனுடைய கூட்டணி அரசியல் கட்சிகளும் வலிமையா இருக்கு. அப்ப 2017 புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளா நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் பாஜக எவ்வளவு முயன்றும் இங்கு அது வலிமை வர முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட அந்த அணி வெற்றி பெற முடியவில்லை. அப்ப அது பல இடங்களில் வைப்பு தொகையை இழந்திருக்கிறது. ஆகவே பிரதமர் மற்ற மாநிலங்களில் பாஜக வலிமை பெற்று வெற்றியை பெறுவதை போல தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்கிறார். பிரதம அமைச்சர் மோடியை முயற்சிக்கிறார். அமித்ஷா ஐயா தொடர்ந்து வர்றாரு. இங்க அதிமுக என்கின்ற ஒரு பெரிய திராவிட இயக்கத்தை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்தும் கொண்டு பல வேலைகளை செய்கிறார்கள். இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏதாவது நன்மை செய்திருக்கிறதா இல்ல? அது அனைவரும் 16 லட்சம் கோடி அவர் கொடுத்திருக்கிறாங்க இந்த 4 வருஷத்துல மட்டும் அப்படின்னு ஆதித்யா அவங்க பேசும்போது சொன்னாங்க. அதே போல நிதியமைச்சர் அவர்கள் கோவை வந்திருந்தப்பையும் இந்த கருத்தை அழுத்தமா சொன்னாங்க, இங்கே கொடுத்துருக்குங்க, அதை நீங்க தவறாக பதிவு செய்திடக்கூடாது அப்படின்னு. நீங்கள் அந்த கோவை கொங்கு பகுதியை சேர்ந்தவர் தான், உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இயங்குதளம் மத்திய அரசுடைய நிதியினால் தான் இயங்குகிறது என்று ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருந்தார். ஆமாய்யா, இப்ப தமிழ்நாட்டுல 16 லட்சம் கோடி ஒன்றிய பாஜக மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு விடுவித்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த தமிழ்நாட்டுல இரவு பகலா குடும்பமா வாழ்நாள் எல்லாம் உழைத்து இவர்கள் கட்டுகிற ஜிஎஸ்டி மற்றும் ஐடி இன்கம் டாக்ஸ்ல இந்த வரி வருவாயில இந்தியாவிலேயே மத்திய அரசுக்கு அதிகப்படியான வரியை தருவது தமிழ்நாடு தான். அப்ப நீங்க எத்தனை லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் 30 லட்சம் கோடி ரூபாயை வாங்கி அதை நீங்க உங்களுடைய இந்தி மாநிலங்கள்ல நீங்க பேசுற பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு, மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய உழைப்பை சுரண்டி இவர்களினுடைய வருவாயிலிருந்து நீங்கள் அங்கு நீங்க எவ்வளவு வரி வசூல் பண்றீங்க, செலவு எவ்வளவு பண்றீங்க திட்டத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரி வசூல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு திட்டத்துக்கு நீங்க நிதி அளிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஆதித்யா நீங்க தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்காக 6.5 கோடி வாக்காளர்களுக்காக பேசுகிற தமிழ்நாட்டின் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் மாதிரி நான் அவங்களை கேட்கிறேன், அல்லது அவரை ஆதரிக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன். இங்க நீங்க வரி வசூல்ல எவ்வளவு தமிழ்நாட்டு எத்தனை ஆயிரம் கோடியை எத்தனை லட்சம் கோடியை பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு நீங்க எங்களுக்கு வெறும் 15 விழுக்காடு 20 விழுக்காடு 25 விழுக்காடு அது தொடர்ந்து போராடி மன்றாடி பிரதமரை நேராக பார்த்து நிதியமைச்சரை பார்த்து அல்லது ஆளுநர் சட்டமன்ற உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய்தான் நாங்க இந்த நிதியை விடுவிக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு. அரசாங்கத்தை இயக்க விடாம நீங்க ஒரு பேரல அரசாங்கத்தை RN ரவி ஆளுநர் மூலமா
அரசாங்கத்தை சுயமா இயங்க விடாமையும் தடுத்து நிறுத்துறீங்க. அப்ப அரசியல் ரீதியா நெருக்கடி தர்றீங்க, நிதி தராம, நிதி பொருளாதாரத்துல எங்களுக்கு தடை ஏற்படுத்துறீங்க, சுதந்திரமா செயல்பட முடியாத அளவுக்கு நிர்வாக நெருக்கடியை தந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிராக மக்களின் விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் 26 பீகாரினுடைய காற்று வீசுகிறது என்று ஐயா மோடி சொல்வது பிழையானது, தவறானது. அது தமிழ்நாட்டில் நடக்காது, நடக்கக்கூடாதுன்னு நான் பதிவு செய்றேன். அதாவது இதில் 2 விஷயங்களை கொடிக்கிட்டார். அதாவது விவசாயிகளுக்கான ஒரு விஷயத்துக்கு வர்றவர் இந்த ஈரப்பத விஷயத்தில் அந்த பர்சன்டேஜை கூட்டணும் அப்படிங்கிறது 22% அதிகணும். ஆனால் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை 2 நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்டார். அதாவது இந்த விவசாயிகளுக்கான நெல் குடோன்கள் கட்டுவதற்காக 308 கோடி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்னைக்கு மாநிலம் முழுக்க விவசாயிகள் அவங்க நெல்லை முறையாக பாதுகாப்பாக வைக்க முடியாமல் நெல் மூட்டைகள் நனைஞ்சு அது பயிர் பெய்ய வச்சுச்சு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த 308 கோடி ரூபாய் இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசுல இருந்து இங்க மழை பெஞ்சப்போ ஆய்வு குழுன்னு சொல்லி வந்தாங்க வந்து பாத்தும் போட்டு இங்கிருந்து போய் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னு சொன்னேன். உடனடியாக 22% உயர்த்த வேண்டும். இது வந்து கொள்முதல் செய்வதற்கு மக்கள் தேவைப்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. கொள்முதல் செஞ்சு நீங்க கோடவுன் வைக்கணும், உங்களுடைய கோரிக்கை. கொள்முதல் செய்வதற்கான தேவை இருக்கிறதுங்கிறது 22% அதிகரிக்கணுங்கிற சூழல் இருக்கா இல்லையாங்கிறதா கேள்வி. அதாவது இன்றைக்கு இந்த ஈரப்பதம் விஷயங்கிறது இன்னைக்கு வந்த விஷயம். ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு விவசாயிக்கு தன் நெல் பயிரை வாங்கி வைக்கிறதுக்குரிய ஒரு குடோனை வைக்கணுங்கிறது காலங்காலமா இருக்காது. இந்த 50-60 வருட காலத்திலேயே எதுவுமே செய்யாம என்ன முரண் ரவி இதுல நீங்க 14% இயல்பாகவே கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதுதான் வந்து அந்த நிலத்துக்கும் நீங்க சொல்ற கிடங்குக்கும் வர்றதுக்கான வித்தியாசம். நீங்க கிடங்கு வைக்காததுனால 22 கேக்குறீங்க. 6% ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா 1000 கிலோ நீங்க வாங்குற இடத்துல 994 கிலோக்கான வாங்கிட்டு 1000 கிலோக்கான பணத்தை கொடுக்க போறீங்க. இது மாநில அரசனுடைய பிரச்சனை, நீங்க பாத்துக்கணும்னு சொல்றோம். இதுல ஒண்ணும் தவறே கிடையாது. ஈஸ்வரன் சார், இதுல சாரி தனியரசு சார், இதுல நீங்க வந்து இந்த நெல்லுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈரப்பத அளவை அதை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து ஒரு விவசாய பின்புலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கான சூழல் சரியா இருக்கு. திரு ரவி சொல்லும்போது சொன்னாங்க 1000 கிலோக்கு பதிலாக 994 தான் வரும், அதில் வந்து 6 கிலோ வீணாக போகிறதுக்கும் அல்லது வந்து நஷ்டப்படுறதுக்கான சூழல் தான் உருவாகும் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கான டிஸ்டன்ஸ்லாம் பிரச்சனை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதையா? அதனால கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ விவசாயிகள் வந்து அது எவ்வளவு நீங்க வந்து ஒரு நம்ம வந்து நீர் பாய்ச்சி உரம் விட்டு அது நீங்க ஆட்கள் பற்றாக்குறையில் நடவு பணியிலிருந்து அது அறுவடை செய்து அதை நெல்மணிகளாக கொண்டு வந்து அது மூட்டைகளாக மாற்றி நீங்க சொன்ன மாதிரி அது வந்து சாலை ஓரங்கள்ல, கிடங்குகள்ல, திறந்த வெளிகள்ல லட்சக்கணக்கான மூட்டைகளை விவசாயிகள் அடுக்கி வைத்து அதை கொள்முதல் செய்வதற்காக மத்திய அரசாங்கத்திடமும் மாநில அரசாங்கத்திடமும் நம்ம வந்து அதை காத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அவலமான நிலை. அதுல மழையில நனைந்து அது எவ்வளவெல்லாம் வீணாகுதுங்கிறதெல்லாம் ஒரு தேசத்தினுடைய சொத்து வந்து அது வந்து அப்படி இப்படி அதாவது உழைத்து மனிதனுடைய ஆற்றல் அரசாங்கத்தினுடைய பல 100 கோடி ரூபாய் பணம் செலவாகுது. அது வந்து நம்ம வந்து இதை வந்து அரசாங்கம் வந்து இவ்வளவு பொறுப்பா எடுத்து செய்யலைங்கிறத நம்ம மாநில அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட அதை இன்னும் பெரிய அளவுல கிடங்குகள் அமைத்து ஈரப்பதத்துல இன்னும் கூடுதலா நீங்க இப்ப வந்து இப்ப செயற்கையா சூடேற்றுகிற கொள்முதல் செய்து அறவை ஆலைகளுக்கு உடனடியா எடுத்து சென்று அதை நெல்களை அரிசிகளா மாத்திர சிஸ்டம் இன்னும் இங்க நீங்க மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமுமே இல்ல நான் தனியரசு இல்ல அது எதுக்காக அந்த கேள்வி வச்சேன் அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி அப்படின்னு நினைச்சேன். அதுல ஏன் இந்த கேள்வி வச்சேன் அப்படின்னா, பொதுவாக மாநில அரசு வந்து இதை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னா மத்திய அரசு வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. நாம் பிரதமர் வந்து பேசிட்டு போன அந்த ஈரம் கூட, அந்த உரையாற்றி ஈரம் கூட காய்வதற்கு உள்ள அடுத்த துரோகம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அதன் காரணமாக தான் கேட்கிறேன், இது வந்து முதலமைச்சர் குறிப்பிட்டு சொன்னதன் அடிப்படையில் இப்படித்தான் அது கொள்முதல் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதாங்கிறதா அதனுடைய கேள்வியினுடைய அடிப்படை. அதுதான் இப்ப ஏற்கனவே எங்க ரவி சொன்ன மாதிரி எல்லாமே மத்திய அரசு தான். இப்ப நீங்க உணவு நம்ம எவ்வளவு கொள்முதல் செய்யணும், அதுக்கு நிதி ஒதுக்கிறது அது மாநில அரசினுடைய பங்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு. அந்த பங்களிப்புல நீங்க கிடங்குகளை உருவாக்குறதுல நீங்க விவசாயிகளுக்கு 9 கோடி விவசாயிகளுக்கு 18
1000 கோடி ரூபாய் நாங்க வந்து இப்படி நிவாரணம் வழங்குறோம், உதவி வழங்குறோம் எல்லாம் சொல்லி நேற்று மாநாட்டுல மோடி சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க கிடங்குகளை வந்து நீங்க விரைந்து உருவாக்குறதுக்கு நிதியை மாநில அரசு கோரினாலும் மத்திய அரசு தர்றதில்லை. அதுல நம்ம வந்து இன்னும் கூர்மையா கவனம் செலுத்தி பார்க்கணும். அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு, தென்னிந்தியா தான் இந்தியாவினுடைய பல்கலைக்கழகமாக விளங்குகிறது. அதாவது இயற்கை வேளாண்மைக்கும் பல்வேறு மனிதர்கள் அல்லது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் தென்னிந்திய விவசாயிகள் தான் நாட்டின் பல்கலைக்கழகமாக திகழ்கிறார்கள். இங்குதான் தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் தான் பழமையான அணைகள் இருக்கிறது, அதாவது நீர் தடுப்பு அணைகள் இருக்கிறது. அதெல்லாம் உண்மைதான். அதனாலதான் நான் வந்து உலகத்துக்கு அல்லது இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிற தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா அப்படின்னு நான் சொன்னா அதுல ரவி கோவப்பட்டார். பிரதமர் மோடி கோவப்பட போறேன் இல்லையா? மோடி ஐயா நம்ம தமிழ்நாடு தான் பாராட்டுறாருங்க. தென்னிந்தியாவை பாராட்டுறாரு, தமிழ்நாடு கண்டிப்பா பாராட்டணும். ஆமா, அது மகிழ்ச்சி தானே. உங்களுக்கும் பெருமை எனக்கும் பெருமைங்கிறதா நான் ஒண்ணும் சொல்லல. அப்படி நீங்க வந்து மனிதர்கள் உட்கொள்ளுகிற பல வகையான உணவுப் பொருட்கள், பழங்களோ காய்கறிகளோ தானியங்களெல்லாம் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கோதுமை இருக்கும், இல்லைன்னா அரிசி இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க எல்லா வகையான பழம். இல்ல சார், தனியரசு சார், நம்ம கொஞ்சம் டிவேட் ஆயிட்டோமோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா இதுல வந்து மாநில அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பிரதமர் வந்து விவசாயத்தினுடைய தேவையை பத்தி பேசுகிறார், இயற்கை வேளாண்மை பத்தி பேசுகிறார், இதெல்லாம் சொல்லுகின்ற போது கூட அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதில்லை. அந்த குற்றச்சாட்டு தான் இங்க நம்ம பேச வேண்டியது. அதுதான் இங்க கிளாரிபிகேஷன் தேவைப்படக்கூடிய சூழல். அதுதான் நீங்க இப்ப பிரதம அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வகுப்பெடுக்கிற அளவுக்கோ, தமிழ்நாட்டுல வந்து பிரதமர் சொல்லித்தான் இங்க விவசாயிகள் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டெல்டாவில மழையில இப்படி ஈரப்பதத்தை வந்து நீங்க இன்னும் குறைத்து பெருமளவு உடனடியாக கொள்முதல் பண்ணணும்னு மத்திய அரசு சொன்னாலும் மாநில அரசு சொன்னாலும் கிடங்குகள் இல்லை. அமைச்சர் சக்கரபாணி ஐயா உணவுத்துறை அமைச்சர் அங்கேயே இருந்து எல்லா வேலைகளையும் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட்ட பிறகு கூட அதை கொட்டுகிற மழையில, அது மட்டும் இல்லை நீங்க வயல்லையே அறுவடை செய்கிற போது மழை பெறுகிறது, தண்ணி நீர் மூழ்கி பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள்ல நெல்மணிகள் நம்ம அழிஞ்சு போறதை பாக்குறோம். இது இயற்கையில தவிர்க்க முடியாதுன்னா கூட அரசு இதுல என்ன கவனம் செலுத்தி இருக்குன்னு பார்த்தா, நம்ம தளபதி முதலமைச்சர் சொன்ன மாதிரி மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு தாராளமா நிதிகளை தரணும். இப்ப நீங்க வெறும் போக்குவரத்து துறையில மெட்ரோவுக்கோ, ரயில் திட்டங்களுக்கு, எய்ம்ஸ் மருத்துவ சுகாதாரத்துறைக்கு, கல்விக்கு எல்லா துறையிலையும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை போல விவசாயத்துறையிலையும் மோடி பாஜகவுடைய அரசு வஞ்சித்து இருக்கிறது. ஆனால் இயற்கை வேளாண் விவசாயிகளை காப்பதை போல ஒரு தோற்றத்தை மோடியாவும் பாஜகவும் திட்டமிட்டு நேற்று உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு விவசாய பெருமக்கள் அல்லது தென்னிந்திய விவசாயிகள் பாஜகவினுடைய இந்த மோடியினுடைய இந்த வஞ்சக வலையில் விழமாட்டார்கள். இவர்கள் ஏற்கனவே 3 வேளாண் விவசாய சட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக போராடி 700 விவசாயிகள் அங்கு செத்து மடிந்த பொழுது கூட பாண்டியன் சார் என்ன சொன்னா, PR பாண்டியன் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் வந்து உழவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்கிறாரு, அவர் பேசினது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதனால ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னு பிரதமரே இது கேட்டிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய உணர்வுகள்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. இல்ல, அதுதான் பெரும் கொடுமையா. நேற்று டிஆர்பி போய் அந்த கூட்டத்துக்கு போய் மோடி ஐயா அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போனதுதான் இப்ப பெரிய விவாதமா இருக்கு. ஏன்னா நீங்க அவரு பொது உடைமை கருத்தியல் சித்தாந்தத்துல இருந்து வந்து இப்ப நான் கூட அவர் வந்து டெல்டாவிலேயே பிறந்து வளர்ந்து டெல்டாவில் அரசியல் செய்த ஒரு பொது உடைமைவாதி போய் ஒரு மதம் சார்ந்த பொது உடைமை தத்துவத்துக்கு எதிரான தத்துவத்தை தாங்கி இருக்கிற பிரதமர் மோடி அவருடைய தேவையில்லாத வார்த்தைகள், இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். நீங்க கருத்தை சொல்லுங்க, இந்த மத கதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விவசாயி அவருடைய பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாதிகளை சார்ந்த சொல்லுங்க. ரவி சார், நல்லா இல்ல, இதெல்லாம் நீங்க அனுமதிக்கலாம். ரவி சார், இது ஒண்ணு அரசியல் மேடை இல்ல. அவருடைய கருத்து அவர் வைக்கிற, உங்களுடைய கருத்து போது நீங்க குற்றம் சாட்டும் போது அது நீங்க நிராகரிக்கலாம். நீங்க மறுங்க, உங்களுக்கு அதுக்கு நான் வாய்ப்பு. அல்ல ரவி ஐயா, நீங்க பேசும்போது நான் தலையிட்டேன். ரைட், நீங்க பேசுங்க தனியரசு சார். அது மட்டும் இல்லையா, இப்ப ஒரு மதம் சார்ந்து இயங்குகிற கட்சி பாஜக, நீங்க மதத்தை சார்ந்து மதத்தை தழுவிக்கிறது உங்களுக்கு பெருமை தானே? நீங்க அது ஒரு தீண்டத்தகாத அல்லது சொல்லத்தகாத வார்த்தையா பயன்படுத்திய பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. மதம் மாற்றம் என்பது
ஒரு 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 இறையை நம்புகிற மக்களினுடைய தொகுப்பு தான் மதம். அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? அது பெரும்பான்மை மக்கள் வணங்குகிற ஒரு மதத்தை ஆதரிக்கிற, அதைவே நீங்க ஒரு கருவியாக கோட்பாடாக கொண்டுதான் பாஜக இயங்குகிறது, RSS இயங்குகிறது. அதுலதான் நீங்க ரவியா இருக்கீங்க, உங்க மோடி ஐயா இருக்காரு. அவர் வந்து பொது உடைமை தத்துவத்தில் இருந்து எங்க PR பாண்டியன் நேற்று போய் உங்களோட வந்து கரம் பற்றி கொண்டதுல எங்களுக்கு வியப்பு தான், ஆச்சரியம் தான், வேதனை தான். அவரே டெல்டாவில் இருந்து டெல்டாவில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக போராடி, டெல்லியில போராடிய விவசாயிகள், அதாவது 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி அந்த போராட்ட களத்தில் நின்ன PR பாண்டியன் அங்க 700 விவசாயிகள் கொத்து அவர் ஒரு விவசாயியா தானே பார்ட்டிசிபேட் பண்ணாரு தனியரசு. அவர் ஒரு விவசாயியாக தானே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கோபாலசுரியா நெறியாளரையா, நீங்க 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறாத மோடி அரசுக்கு எதிராக போராட்ட களத்தில் நின்ற எங்க PR பாண்டியன் இப்ப போய் விவசாயிகளின் பாதுகாப்பு நம்பிக்கை ஊட்டுகிறார். மோடி எந்த தளத்திலிருந்து, எந்த தரவுகளில் இருந்து மோடி விவசாயிகளின் தோழன் அல்லது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்? இல்லவே இல்லை. அது தென்னிந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, விவசாயிகளுக்கு ₹1 கூட தராத மோடி பிரதமர், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மோடி பிரதமரை போய் தமிழ்நாட்டை சார்ந்த, எங்க டெல்டாவை சார்ந்த, பொதுவுடைமை தத்துவத்திலிருந்து வந்த எங்க PRP விவசாயிகளுடைய காவலனாக, கூட்டு இயக்கத்தின் தலைவனாக இருக்கிற எங்க PRPயே போய் மோடியை வர்ணித்தது, பாராட்டியதுதான் எங்களுக்கு பெரும் துயரம். அப்ப இதுதான் நீங்க இப்ப எல்லா துறைகளுக்குள்ளும் ஊடுருவி உங்க வடநாட்டு இந்தி கலாச்சாரத்தை, பண்பாட்டை அல்லது அவர்களினுடைய அரசியல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு, இங்கு விவசாயிகளுக்குள்ளும் ஊடுருவதற்கு நேற்று நீங்க நடத்தின மாநாடு தான் அந்த இயற்கை வேளாண் மாநாடு. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். எங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற, பல்வேறு துறைகளில் நமக்கு துரோகம் இழைக்கிற மத்திய ஒன்றிய நாம வந்து கண்டிக்கணும். விவசாயிகளுக்கு இன்னும் நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா எங்க மோடி, எங்க ரவியையால சொல்லி நீங்க ஏராளமா நிதிகளை கொடுங்க. டெல்டாவில எங்க எங்க விவசாயிகள் நெல்லை பாதுகாப்போம், மக்கள் உயிரினங்களுக்கு தேவையான உணவை பாதுகாக்கிறதுக்கு தானே கேட்கிறோம். தனிப்பட்ட தனியரசுக்கோ கோபாலசுரியாவுக்கோ நம்ம கேட்கல. நாட்டு மக்களின் உயிர்களுக்கு எல்லாம் உணவு தருகிற விவசாயி உற்பத்தி செய்த விளைவித்த நெல்லை அல்லது தானியங்களை பாதுகாக்க, காய்கறி பழங்களை பாதுகாக்க கிடங்குகளுக்கெல்லாம் ஏராளமா நிதிகளை தரணும்னு நம்ம வேந்த தொலைக்காட்சி வழியா மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.